ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் செடி தாங்க. இந்த மிளகாய் செடி வந்து நல்லா விளைந்து வந்துருச்சு பாருங்கள். எப்படி விளைந்திருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம பறிக்க போகிறோம். இன்றைக்கி வந்து மிளகாய் பறிக்கிறது தாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம பெண்களுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான நாள் சொல்லலாம். என்ன நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்ச் 8 வந்து பார்த்திங்கன்னா மகளிர் தினங்க. அதாவது நம்மளுடைய சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கையோடு வாழ தைரியமும் முக்கியம் அப்படின்றதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட் இருந்தாலும் இல்லைனாலையும் நமக்கான ஒரு வாழ்க்கையின் ஒரு ஒரு ஊட்டமான ஒரே ஒரு தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். என்ன தன்னம்பிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு முயற்சி, ஒரு விவேகம் ப்ளஸ் உழைப்பு, இது மூணுமே வேணுங்க பெண்களுக்கு. அப்போ தான் வாழ்க்கையில் வந்து நம்ம முன்னேற முடியும். அதே சமயம் பெண்களுக்கு உறுதுணையாக இருப்பது கண்டிப்பாக ஆண்களும் சொல்லலாம், ப்ளஸ் பெண்களுக்கு பெண்கள்னே சொல்லலாம். அந்த அளவில் வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய அடி இருந்தாலும் உண்மையான சந்தோஷம் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மகளிர் தினத்தை வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம நிறைய தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தால் மட்டுமே நம்மளால் வாழ முடியும். ப்ளஸ் தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போதுமாங்க. தைரியமும் முக்கியம், ப்ளஸ் முயற்சி வேணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களின் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு ஒரு வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒழுக்கம். ஃபஸ்ட்டு வந்து ஒழுக்கம், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு, அப்புறம் தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி, இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம சாதிக்க முடியும். என்னுடைய உழைப்புக்கு வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா என்னுடைய அம்மா தாங்க ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. அதனால் பெண்களுக்கு வந்து முக்கியமானவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அம்மா மட்டும்தாங்க. தாய்மார்கள் மட்டுமே நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதாவது அம்மா அம்மா அப்படின்ற வார்த்தைக்கு வந்து உலகம் வந்து சிறியதாக இருக்கும். அந்த அளவுக்கு அம்மாவுக்கு வந்து முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கணும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மளை சின்ன வயசுலேருந்து வளர்த்து ஆளாக்குன தாய் தந்தையர் வந்து மறக்கக்கூடாது. இருந்தாலும் அம்மாவுடைய உழைப்புக்கு வந்து வேறு எதுவுமே ஈடாகாது. அவங்களுக்காக ஒரு மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த மிளகாய் வந்து பறிக்க ஆரம்பிச்சிடலாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டது தாங்க. நிறைய கொஞ்சம் மிஸ்டேக்காக பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க. இது வந்து எழுதி வச்சோ பேசலை, நார்மலாக வரதான் பேசியிருக்கேன். இங்கே பாருங்கள், உரம் ஊரிய இல்லாமல் நமக்கு வந்து மிளகாய் வந்து பறிக்கலாங்க. இந்த மாதிரி இருக்கிற மிளகாய் ஃபுல்லாகவே பறிச்சிடலாம். கீழே செடி அடியிலேருந்து இருக்குது, நிறைய மிளகாய் கீழே விழுந்துட்டு இருக்குது. இப்படி இருக்கு பாருங்கள், ஃபுல்லாக காய ஆரம்பிச்சிருச்சுங்க. வெயில் வந்து அதிகமாகிடுச்சு இல்லைங்களா, அதனால் அந்த தரம் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரே செடி தாங்க. எவ்வளோ மிளகாய் வந்து பறிக்கிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய மிளகாய் இருக்குங்க. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. கண்டிப்பாக வந்து பெண்களால் வந்து ஆக்கவும் முடியும், அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெண்களுக்கு அந்த திறமை இருக்குதுன்னு சொல்லலாம். நல்லதே நினச்சி வெளி கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக ஒரு குடும்பம் மட்டும் இல்லைங்க, உலகமே வந்து சாதிக்க முடியும் பெண்களால். மிளகாயெல்லாம் வந்து காஞ்சிடுச்சிங்க. இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன்னா திரும்பவும், அதாவது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு செடி நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுருவோம். அந்த மாதிரி நான் நிறைய டைம் மிஸ்பிகேவ் பண்ணியிருக்கேன் செடியில். இப்போ வந்து நம்ம இந்த ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷமாகவே இருக்குது. எவ்வளோ மிளகாய் வச்சுருக்கு பாருங்கள். ஒரே செடி தான்.
அதாவது சொல்லப்போனால் அந்த தண்ணி கூட கொஞ்சம் கம்மியாக தாங்க விடுறேன். இருந்தாலுமே நான் வந்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டால் இருக்கட்டும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க செடி வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இது பாருங்கள். இதெல்லாம் குட்டி குட்டி இது பாருங்கள், தண்ணி இல்லாத குட்டி குட்டி ஆகிடுச்சு. பட் இதுக்கு வந்து எல்லாம் தண்ணியெல்லாம் நிறைய விட்டுருந்தா நல்லா காய் வச்சுருக்குமா நான் தெரியலிங்க. பைப் வந்து ஒன்று வாங்கணும், செட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து செடி நல்லா வளரும். தண்ணி வந்து மேடு பகுதியாக போயிடுச்சு, அதனால் எத்தனால ஏற்ற முடியல. பாருங்க பறிச்சிட்டே இருக்குங்க, நிறைய காய் வச்சுருக்கு. அதாவது அட்லீஸ்ட் 10 பெண்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெண்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ. அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து மிளகாய் செடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசையாக இருக்குது, வளர்க்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. வளர்க்க முடியாது. இந்த மாதிரி பக்கத்தில் அது முளைஞ்சிச்சின்னா அதை வந்து நம்ம பிடுங்கி போட்டுருவோம். இது வராது, காய் வைக்காது அப்படின்னு நிறைய பேர் எனக்கே சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே அதை வந்து நம்ம வந்து செயல்படுத்தி பார்க்கும்போது தாங்க அதனுடைய விளைவு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே நமக்கு கிடச்சிருக்கு. மகசூல் விளைச்சல். இந்த வீடியோ ஏன் கண்டினியூஷனாக போட்டிருக்குன்னா எவ்வளோ விளையுது அப்படின்றதுக்காக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதையும் நான் பறிச்சுட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் அப்லோட் பண்ணுறேங்க. பாருங்கள், கடைசி வரைக்குமே நான் பறிச்சிட்டே இருக்கேன். அந்த அளவுக்கு நல்லா வச்சுருக்கு. ப்ளஸ் இதுக்கெல்லாம் ஊரியெல்லாம் போட்டுருந்தோம்னு வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா, ஒயிட் ஊரியெல்லாம் நல்லா காய் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 1/2 கிலோவுக்கு மேலே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நல்லா காஞ்சி வந்துச்சு, வரமிளகாயாக வந்துச்சு. இன்னும் நிறைய இருக்குது பாருங்கள், இந்த பக்கமும் இருக்குது. இதையே எடுத்துட்டு நான் கூப்பிட்றேன். ஒன்றுமே இல்லைங்க, இந்த எக்ஸ் முட்டைலாம் இருக்கு இல்லைங்களா, ஓடு முட்டை ஓடுலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கூட கொஞ்சம் போட்டேன். தண்ணியே கட்டலை பாவங்க. ஏதாவது மழையிலே வந்தது தான். அடி வரைக்குமே நமக்கு வந்து காய் வச்சுருக்கு. இதில் நிறைய மிளகாய் வந்து பாருங்கள் கீழெல்லாம் விழுந்துட்டு இருக்கு. ஒரு செடியில் இவ்வளோ வைக்குமான்றது எனக்கே தெரிலிங்க. பாருங்க, அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். சரி, ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டே. நேரன்னு சொல்லு டீசெண்டாக. ஹாப்பி உமன்ஸ் டே. ஓகே, இங்கே பாருப்பா, இங்கே பாரு. ஓகே அப்படின்னு. சரிப்பா, தேங்க்யூப்பா. பாருங்கள் எப்படி திக்கிறாங்க பாருங்கள். தமிழே வரமாட்டேங்குதுங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது, இதையும் பறிச்சிடலாம். அட்லீஸ்ட் இந்த மிளகாய் வீடியோ ஏன் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பெண்கள் பார்த்தாங்கன்னா கூட கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெண்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் திரும்ப போடுறேன். ஏன்னா அறுவடை ஆக போகுது செடி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்க்காதவங்களாம் பார்த்தாங்கன்னா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் ஒரு 3 வீடியோ அதாவது நான் போட்டிருக்கேங்க. ஏன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க, பாப்பாங்க, சிஸ்டர்ஸு இவங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கினாங்க. அதாவது இந்த ஒரு செடியால். ஸோ வந்து நம்ம அர்ஜென்ட்டுக்கு வந்து நம்ம கடைகளுக்கு வந்து போயிட்டு வாங்க முடியாது. அதாவது பச்சை மிளகாய் இருக்கட்டும், வரமிளகாயாக இருக்கட்டும், இந்த மாதிரி நமக்கு வந்து செடியிலே ஃப்ரெஷ்ஷாக பக்கத்துலேயே கிடைக்கும்போது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் திரும்ப போடுறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளை சூப்பரான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா. இப்போதைக்கு நான் எவ்வளோ மிளகாய் எடுத்துருக்கேன்றதை காமிக்க பாருங்கள். கிட்டத்தட்ட இது வந்து 1/2 கிலோ வருங்க. நல்ல மிளகாய் வந்து கிடச்சிருக்கு. இன்னும் நிறைய வேஸ்டேஜ் ஆகிட்டு இருக்குது. அதே பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். நிறைய மிளகாய் குட்டி குட்டியாக இருக்குது. அதுவும் நம்ம பறிக்க முடியல, ஏன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால அது விட்டாச்சு செடியிலேயே. ஒரே செடி தான் எவ்வளோ வச்சுருக்கு பாருங்கள். நல்லா முடிஞ்சிச்சு, அடுத்தாச்சு. பாருங்க, நிறைய மிளகாய். அதாவது 1/2 கிலோ 1 kg இல்லைனா 1/2 kg வருங்க. அதுக்காக தான் நான் திரும்ப போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.